சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். வெல்கம் டு சிபி விலாக் வஞ்சமுட்டி. நம்ம எங்கே போகிறோம்னா முருங்கோயிலுக்கு போகிறோம். முருங்கோயிலுக்கு போகிறோமா? ரைட்டு. கீர் வண்டி வச்சுக்கிறீங்க, நல்லா கரெக்டா கேஸ் ஹீரோ மாதிரி வரலாம். அதனால கேஸ் இப்படி போய் அப்படியே இப்படி வளைஞ்சு இப்படி எடுக்கணும். சாமியே நீ பெருநாடியா எடுத்துட்டு வா சாமியே, முதுவையா எடுத்துட்டு வாடா மணிய. பையா வேற என்ன வேணுமா பையா? ஏன்டா அப்படி படுத்துற? வேணாங்கறலடா, கொண்டாட்டிகளுக்கு வாங்கி பையா உங்களுக்கு சாயா இத குடிங்க. வேற என்ன வேணுமா? மண்ணி ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. இருக்கு. வேற என்ன வாங்கிக்கிறீங்க? ரெண்டு பப்ஸ் தான். ஆமா, 5 பண்ணிடலாம். 5 சாப்பிடலாம். கேசு என் பிறண்டு ஒருத்தான் அப்படித்தாங்க. நான் பிசி பிசின்னுக்கிறான்ல அப்படின்னு அவன் கல்யாணம் பண்ணிவிட்டான். ரொம்ப சூடா போட்டாங்க. ரொம்ப சூடு. எனக்கு ஒரே சையா இருக்கு. இவ்வளவு கூட்டுறதுக்கு நான் எதிர்பார்க்கிறேன். கேசு பக்கம் ஆமிடா மணி. என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. எத்தனை மணிக்கு படத்துக்கு போலாம்? எத்தனை மணிக்கு படத்துக்கு போலாம்? பாத்துட்டு போடாவா? பாக்குற மாதிரி இடம் இருக்குது. அது அப்ப கொஞ்சம் எத்தனை மணிக்கு கேசு? 6 மணிக்கா? யாரு யாரு? நாம என்ன ஊருக்கு போயிட்டோமா? டூட்டா டூட்டா கொஞ்சம் வரக்கூடாது. அதான் சொல்ல மாட்டேங்கல. டீ கொஞ்சம் சூடாகுதா? ஏன் கோவிந்தா டீ ரொம்ப சூடா இருக்குல்ல கோவிந்தா? ஆமா கோவிந்தா. இப்ப செலவு இருந்தாலும் அவன் ஃபன் பண்ணிட்டு இருக்கலாம். நான் பேசியே ஒன்னு எடுத்து போடுவேன். நான் இங்க யாரையுமே பேசி கொண்டு எடுக்க முடியாது. மணி தான் எடுக்கலாம். அவனுக்கு கேமரா மேனா நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு விட்டான். கேசுவே எதுவும் பேச முடியாத. நம்ம டீக்கு ப்ரமோஷன் எல்லாம் பண்ணலாம். ஆனா டீ நல்லா தான் இருக்கு. இங்க வந்தா முட்டை பப்ஸ் முழுசா முட்டையை தராங்க. அதுக்கோசரம் தான் வரத்து முழு முட்டையாக்குண்டா. அப்புறமேட்டு அவங்க ஒரு தடவை நானும் ஜட்ஜலும் போனோம்.
அவனு சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. முழு முட்டை பப்ஸ் 2 வாங்கி திருப்பிட்டான். 1 20 ரூபா, 2 40 ரூபா. இது இப்ப எவ்வளவு பண்றா, அனுப்புறா அனுப்பவே முடியலடா. ஆனா ஜிபேல வச்சுக்கிட்டு நம்ம ஜிபேல காசு இல்லையா வச்சு ஸ்கேன் பண்ணும்போது சுத்திக்கிட்டே இருக்கிறாரு. அப்புறமேட்டு குறான்னு விட்டு வாங்கிட்டு போனான் செல்ல. ப்ராசஸிங்னு வந்துருச்சு, காய்ச்சும் போயிருச்சு. அவன் கொஞ்ச நேரம் கழிச்சு எப்படியோ 40 ரூபா வந்துருச்சு பாஸ் அப்படின்னு விட்டா ஒரு கிழமை. ஆமா நமஸ்தே. என்னடா லுக்கு போடா. யூடியூப் தான். உரத்திட்டு இருக்கிறவன இந்தாண்ட வா, நீ வா, இந்தாண்ட வா. ஒரு ஒண்ணு சேரு. கேமரா பெரிய கேமரா, சின்ன கேமரா போட்டா என்ன வருது. நாளைக்குதான் கறி குழம்பு. ஆடு பிடிச்சிக்கிறோம். 3 ஆடு 2 ஆடு. அதான் மரம். இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இவருக்கெல்லாம் சீட் எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல, முகரையை பார்த்தாலே சொல்லிடுவேன். 2 கிலோ வரும்னு நினைக்கிறேன் ஒரு ஆளுக்கு. இந்த முட்டையை எடுக்கும்போது எனக்கு இந்த முட்டையை எடுக்கும்போது முட்டையில இருக்கிற முட்டை போட்டவளக்கார முட்டையை தின்னிக்கிய அதுல கருவுல இருக்கிற அளவுக்குனாச்சும் உனக்கு மூளை இருக்குதா? உனக்கு இருக்கா? அப்பா நினைச்சு நாம என்ன பண்ண முடியும்? கருவுல இருக்கிற மூளை என்ன வேணுங்கிறியா? கருவு வேண்டாம், வெள்ளத்துலயுமே நான் சொல்லிடுறேன். வந்ததுல வாயை திறக்க மாட்டேங்கிறான், இப்ப பார்த்தாலும் தின்னுகிட்டே இருக்கான். தீனி பண்டார உனக்கு கொஞ்சம் கொடுத்துருந்தா பேசாம இருந்திருப்பேன். நானும் தண்ணி ஊத்திட்டோம். தண்ணி தெளிச்சுக்கிட்டேன். நகா பாத்தியா, நம்மளுக்கு வெயில் அடிக்குது அப்படின்னு அந்த அட்டரெல்லாம் சாத்தி விட்டுது. நம்மளுக்கு தெரியாது நடத்திட்டு சாப்பிடுறா மணி. மணி சாப்பிடுற எடுத்து தம்பி சாப்பிட கிளம்பலாம். முட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டேன். அதான் நினைப்பாதான் கரணியா வாங்கி வச்சு டயலாக் கூட தண்ணி போடுறா செத்துவே ரொம்ப. ஏய் அமைதி அமைதி. வேற என்ன கேசு வேணும்? கேசு மாதிரி ஹீரோ மாதிரி இருக்கணும், அவனை எடுக்க மாட்டேங்கிறியாடா. 2 முட்டை போச்சு. இது அதெல்லாம் என்ன சளி பூர்த்திக்கும் ஒரு வலிக்கணும் பண்ணிய இல்லக்கா. கட் பண்ணு கட் பண்ணு கட் பண்ணு அதே காலி பண்ணிட்டு ஊரா பக்கம் போயிடணும். ஆடியா கீடியா கட்டி டிஸ்டர்ப் பண்ணப்படாதா? என்னடா இங்க இருந்த வண்டியா காணா?
அனமேடு நம்ம ஊர்ரா. சென்னை பக்கத்துலடா. செங்கல்பட்டா? ஏய் செங்கல்பட்டுலாம் அங்க இருக்குடா. அதுதான் போகும்போது அப்படி போயிடலாம். அதுதான் நான் அப்படி போனோம்னா நீ திருடு மாரி சாவடிக்கிட்டு நம்பெல்லாம் பிடிக்கலடா. இதெல்லாம் நிக்கவே தான். நான் நம்மளே பண்ண மாட்டான் போயிட்டு சித்தர்கோயில் மேல் மலைக்கு போலாம்டா பிரச்சனை. அங்க போலாம்டா. அந்தத்தான் இவன் கோபி கூட சொன்னான். அந்தாண்டு இருங்க இன்னும் சூப்பரா இருக்கும். அதாவது இந்த பக்கம் வந்து கல்லு மலை இருக்குது அப்படின்றான். அந்த பக்கம் வந்து சும்மா அப்படி தடமே தான் நல்லா நீட்டா ஏறலாம். நீர்வீழ்ச்சியா? அதான் விட மாட்டேங்கிறாங்கடா பேசுறாங்க. எங்க முருகன் கோயிலுக்கா? ஆத்தூர்லயே கோயில் வந்து ஆத்தூர் முருகன் கோயில் தான் உலகத்திலேயே ஹைட்டு. ஆமா ஹைட்டு. ரெண்டாவது மலேசியா முருகன். ஆமா 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 ஆமா. அப்புறமேட்டு நம்ம ஆமேடு முருகன் 56 அடி நிக்குது. அது வந்து சில கொஞ்சம் டேமேஜா இருந்ததுனால இப்ப புதுப்பிச்சுட்டாங்க. இப்ப பாக்குறது நல்லா இருக்கு. இது சிலை திறக்கும் போதெல்லாம் செம்மையா இருக்கும். அப்ப நம்ம வந்து ஒரு ரிசீட் போட்டு விட்டுருந்தோம். 9,000 வந்துடணும். ஆஜராயணும். சாப்பிட்டு வேண்டிதான். எங்க போனாலும் நம்ம சாப்பிடுறதுதான் மெயின். எங்க நடந்தாலும் மட்டும் நம்ம போயிட வேண்டியதுதான். ஃப்ரீயா சாப்பிட போய் சாப்பிட என்னப்ப இப்பெல்லாம் மணி உட்காந்து பேசுறவன்னா நான் விட்டுக்குவேன். எது அதுக்கு என்னப்பா வேணா ரைட் விடு. இந்த கிளிகளுக்கு அவனுக்கு பேசுறது எதுவும் வரலடா. இல்ல இன்னும் 2 பேருக்கு கூட பேசுறதுக்கு வரலதான். என்ன பண்றது? ஒருத்த வந்து மூக்கணும்ன்றான், ஒருத்த மேல வானத்தை பாத்துக்கிறான். ஏதோ முடி கொட்டி போயிட மாட்டேங்குது. இப்படி சீவியா மண்டை சொட்ட படிக்க வேணாம் கேட்டாங்குது. என்ன எதுவும் இழுக்கல. வீடியோலயே பாருங்க. வடிவேல் காமிச்சிருக்கோம். அங்க வந்து மணி வந்து ஆயமிச்சிட்டு வந்துட்டான். ஆயமிச்சிட்டு வந்துட்டானா? எப்ப நான் கூட போயிட்டேன். அதை சொன்னதே பார்த்துதான். என்ன அர்த்தம் தெரியல. அப்ப செருப்ப காமிச்சாதான் தெரிஞ்சிருக்கோம் யாரு பேச்சாங்க யாரு பேதிக்கலன்னு. என்னால்தான் கேஸ் வேணா போயிட்டான். ஆமாண்டா மழை வருது. மழை பொழிகிறது, வானம் விழுகிறது, உனக்கேன் கொடுப்பதுக்கு ஸ்ரீ எங்களோடு வயலுக்கு வந்தாயா, ஏத்தம் இறைத்தாயா, எண்குல பெண்களுக்கு மஞ்சள் வைத்து பணி புரிந்தாயா, மானங்கெட்டவனே. ஒய் பிளாட் சேம் பிளாட். அங்கெல்லாம் எட்டி பார்க்காத, பாதாள கிணறு. அந்த பக்கம் பாதாள கிணறு. முடியல முடியல. இந்த ஆண்ட சொரக்கம் பாதரா.
சரி குமிஞ்சு இருக்கிற மைக்கையும் தொலைச்சு விடாதான் மைக் கொடுத்து நீ எங்க வேணா போய் புரி. போலாம் ரைட். இன்னும் கும்பாபிஷேகம் என்ன மண்டல் பிரகாஷ் அப்பா நான் இன்னும் ரொம்ப நம்ம கஷ்டம் அப்பா நான் இன்னும் ரொம்ப நம்ம கஷ்டம் அப்பா நான் இன்னும் ரொம்ப நம்ம கஷ்டம்